கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. ராஜஸ்தான் மாநில கருத்து கணிப்பு முடிவுகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ராஜஸ்தான் மாநிலத்தில் நம்ம எடுத்த கருத்து கணிப்புல வாக்கு சதவீத அடிப்படையில் முடிவுகள் என்னவாக வந்திருக்கிறது அதை முதல்ல நம்ம பார்த்துடலாம். ராஜஸ்தான் மாநிலத்தில் 2024 வாக்கு சதவீத அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய முடிவுகள் என்ன? பாஜகவுக்கு 61.05 வாக்கு சதவீதம் விழுக்காடு கிடைக்குது. காங்கிரசுக்கு 26.95, ராஷ்டிரிய லோக் தந்திரிக் 1.42, பிற கட்சிகள் 2.89, கருத்து இல்லை. கருத்து கணிப்பு எடுக்கப்பட்ட போது எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லை என்று சொல்லியிருப்பவர்கள் 7.69 விழுக்காட்டினர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த புள்ளிகளோடு நம்ம கடந்த தேர்தலோடு ஒப்பிட்டு எப்படி வாக்கு சதவீதம் மாறி இருக்கிறது அதையும் நம்ம பார்த்துடலாம். கடந்த தேர்தலும் கருத்து கணிப்பும் வாக்கு சதவீத ஒப்பீடு எப்படி வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். பாஜகவுக்கு 61.05, கடந்த தேர்தலோடு ஒப்பிடுகையில் 1.98 விழுக்காடு அதிகமாகி இருக்கிறது. பாஜக கெயின் பண்ணியிருக்காங்க, அதை தான் நம்ம புள்ளி விவரங்கள்ல பார்க்கிறோம். காங்கிரஸ் 26.95, கடந்த தேர்தலோடு ஒப்பிடுகையில் 7.64 அவங்களுக்கு குறைந்து இருக்கிறது. அதை தான் நமக்கு புள்ளி விவரங்கள் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கிறது. RLD 1.42, கடந்த தேர்தலோடு ஒப்பிடுகையில் 0.64, அது அவங்க லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் நமக்கு கருத்து கணிப்பு முடிவுகள் காட்டுகின்றன. இது வாக்கு சதவீத அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய முடிவுகள். இந்த முடிவுகள் பற்றி நம்ம சிறப்பு விருந்தினர்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம். ரகுராம், ராஜஸ்தான் கருத்து கணிப்பில் இந்த முடிவுக்கு எப்படி வர முடிந்தது? இந்த முடிவுக்கு என்ன காரணம்? அதனுடைய காரணிகளை நீங்க எதை பார்க்குறீங்க? இல்லை, நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணதில் பிஜேபிக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. அதுதான் அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. போன லோக்சபா எலெக்ஷன் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வாட்டி ஒரு 10% புள்ளிகள் காங்கிரஸ் கொஞ்சம் பின்னாடி இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் அது ஒரு பக்கம். ரெண்டாவது கிட்டத்தட்ட 7.69% அவங்க பதில் சொல்லலை. ஸோ அதில் சில பேர் காங்கிரஸ்க்கு மாறினாங்கன்னா அந்த கேப் குறையறதுக்கு கம்மி இருக்கு. கேப் மட்டும் தான் குறையிறதுக்கான பிஜேபி அதே லீக்ல தான் இருக்கு. போன வாட்டி எந்த லீக்ல போன வாட்டி 24% பாயிண்ட்ஸ் கிட்ட அவங்க டிஃபரன்ஸ் இருந்தது. இப்போ 35% பாயிண்ட்ஸா வந்திருக்கு. ஸோ பிஜேபி அந்த ஒரு ஃபார் அஹெட்ல இருங்க அதே பொசிஷன்ல தான் இருக்காங்க. காங்கிரஸ் கேப் பிரிட்ஜ் பண்ண முடியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சமீபத்தில் முடிஞ்ச அசம்பிளி எலெக்ஷன்ல பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் இருந்த ஓட் ஷேர் டிஃபரன்ஸ் 2% பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க அங்கே 5 வருஷம். 2% பாயிண்ட்ல தான் அவங்க ஆட்சியை இழந்தாங்க. காங்கிரஸ் ஓட் பேஸ் அங்கே இருக்கு. ஆனா அது அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அவங்க அதனால அந்த ஓட் பேஸை அவங்களுக்கு இருக்க பேஸை ஓட்ஸா கன்வெர்ட் பண்ண முடியல பார்லிமெண்ட் எலெக்ஷன். என்ன காரணம்? ஒருவேளை மோடி லீடர்ஷிப் அவங்களால எதிர்கொள்ள முடியலையா? நாடாளுமன்ற தேர்தல்னு வரப்ப சிவப்பிரியன் முன்பே சொன்ன மாதிரி பிரதமர் வேட்பாளர் இல்லாதது காங்கிரஸுக்கு சிக்கலா இருக்கா? எப்படி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இல்ல, மோடி லீடர்ஷிப் பாப்புலர் லீடருங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் காஸ்ட் சென்சஸ் ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இஷ்யூ ஆப்போசிஷன் கொண்டு வந்தாங்க. அதை வச்சு எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க. இந்த காஸ்ட் சென்சஸ் பத்தி பேசி 3 மாசம் அது மக்கள் கிட்ட அவங்க கொண்டு போகவே இல்லை. அதுக்கு பதிலாக இந்தியா அலையன்ஸ் கூட்டணியை சேர்க்கறதுல முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. காஸ்ட் சென்சஸ்ன்றது பாமர மக்களுக்கு இப்போ மன்ரேகா சொன்னீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம்னா எல்லாருக்கும் புரியும். காஸ்ட் சென்சஸ்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு மக்களுக்கு தெரியறதுக்கு அரசியல் கட்சிகள் பொது கூட்டங்கள்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொதுத்துறை நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க ரீச் பண்ற டைம் குரூஷியல் டைம் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் இப்ப கிட்ட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு நரேட்டிவ் இல்லாம, அதாவது எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க பிஜேபி காங்கிரஸ் 2004 இருந்து 2014 ஆட்சி புரிஞ்சப்போ அவங்க இந்த மன்ரேகா கொண்டு வந்தாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சொன்ன உடனே மக்களுக்கு அப்பீல் ஆயிடுச்சு, ஓட்டு போட்டாங்க. மோடி நான் ஒரு ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கிறேன், இப்போ இருக்கிறார் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லைன்னு ஒரு நரேட்டிவ் கொண்டு ஜெயிச்சாரு. இப்போ மோடிக்கு அகைன்ஸ்ட் ஒரு நரேட்டிவ் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே, இப்போ வாக்கு சதவீதம் அடிப்படையில் பார்த்தோம்.
இதன் மீது நீங்க கருத்து சொல்றதுக்கு முன்பாக இடங்கள் எப்படி நம்ம கிடைக்குது, கருத்து கணிப்பில் எப்படி முடிவுகள் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தொகுதிகள் ஒப்பீடு நம்ம பார்க்கிற போது இடங்கள் எப்படி கிடைக்கலாம், கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி வந்திருக்குன்றதை தான் நம்ம பார்க்கிறோம். பாஜகவிற்கு 24 இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு, காங்கிரசுக்கு 1 இடங்கள், ஆர்எல்டிக்கு இடங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை. நீங்க ஒப்பீடா பார்க்கிற போது ஆர்எல்டி ஒரு தொகுதி இழக்கிறாங்க, காங்கிரஸ் 1 இடங்களை அதிகமாக பெறுறாங்க ஒப்பிடுகிற போது. இருந்தாலும் பாஜகவுக்கு 24 இடங்கள் ராஜஸ்தான்ல கிடைப்பதாக நம்ம கருத்து கணிப்பு முடிவு, ஏபிடி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவு நமக்கு தெரிவிக்கின்றது. சிவப்பிரியன், ராஜஸ்தான் முடிவு நீங்க என்ன எதிர்பார்த்த முடிவா இருக்கா? கருத்து கணிப்போடு உங்களால் ஒத்துப்போக முடியுதா? இல்ல, சீட்ஸை விட்டுருங்க, பட் விண்ட் மத்திய பிரதேஷ்க்கு சொன்னதுதான், விண்ட் இஸ் ப்ளோயிங் எந்த வே, காற்று எந்த பக்கம் அடிக்குதுங்கிறது தெளிவா தெரியுது. ஏன் அதை நான் சொல்றேன்னா, மத்திய பிரதேஷும் சரி, இப்ப நம்ம பேசுற ராஜஸ்தானும் சரி, கடந்த முறை காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்த மாநிலங்கள். அப்பவே அவங்களால சீட்ஸ் ஜெயிக்க முடியல. ஏன்னா அப்ப 2 விஷயம். ஒன்னு, மோடி அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் லீடர்ஷிப், எனக்கு எதிராக யாருமே இல்லைன்னு மோடி அவர்கள் சொன்னது. இன்னொன்னு மத்திய பிரதேஷ்லயும் சரி, மத்திய பிரதேசை விட ராஜஸ்தான்ல நேஷனல் செக்யூரிட்டி ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருந்தது. இந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாலாகோட் வரை சென்று இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதல் நடத்தினாங்களா இல்லையான்ற டிஸ்கஷன், கன்ஃபியூஷன், டிபேட் போயிட்டே இருந்த நேரத்தில் கூட மக்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. பாகிஸ்தானுக்குள்ள இந்திய ராணுவம் சென்றிருக்கிறது, அது மட்டும்தான் மேட்டர். இதெல்லாம் சவுத் இந்தியாவில் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நார்த் இந்தியாவில் நான் ஒரு 9 இயர்ஸ் அங்க ஜேர்னலிஸ்டா இருந்ததுனால சொல்றேன், அங்க நேஷனல் செக்யூரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப கருத்து கணிப்பு சொல்வது மாதிரி ராஜஸ்தானும் பாஜக பக்கமாக தான் காத்து வீசுது, மக்கள் மனநிலை இருக்குதுன்றத புரிஞ்சுக்கிறேன். அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 ஸ்டேட்லயுமே ரகுராம் சார் கரெக்டா சொன்னாங்க, அசம்பிளி எலெக்ஷன் வரும்பொழுது காங்கிரஸுக்கு இன்டாக்டா இருக்கு. அது காரணம் என்னன்னா, ராஜஸ்தானை பொறுத்தவரை அங்க ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருக்கு. அசோக் கெலாட் அவர்கள் கிட்டத்தட்ட 2% அதை இழுத்து கொண்டு வந்துட்டாரு. பாஜக 41.7, காங்கிரஸ் 39.5. அப்போ அங்க என்ன காமிக்குதுன்னா, ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப், ஒரு ரீஜனல் லீடர் இருந்தாருன்னா நீங்க பாஜகவை நீங்க ஆல்மோஸ்ட் என்னன்னா என்னதான் நீங்க ஜெயிச்சாலும் ஒரு 2% தான் உங்களுக்குள்ள கேப் வருது. சோ இப்போ திருப்பி அந்த கேள்வி இங்க நாடாளுமன்றத்துக்கு வரும்போது என்ன வருதுன்னா, பிஜேபி கிட்ட ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருக்காங்க, காங்கிரஸ் கிட்ட ஸ்ட்ராங் லீடர் இல்ல. அது ஒரு பெரிய நெருக்கடி தான். மத்திய பிரதேஷ்ல ஏன் அந்த ஸ்ட்ராங் லீடர்ஷிப் அந்த பெரிய கேப் அசம்பிளி எலெக்ஷன்லயும் வந்ததுன்னா, கமல்நாத் ஒரு ஸ்ட்ராங் லீடரா பார்க்கப்படல. இன்னொன்னு அவர் மீது அவர் ரொம்ப ஒரு மெத்தனமாக இருந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் காங்கிரஸ்காரர்களிடமே இருந்தது. சரி, இந்திரகுமார் எப்படி பாக்குறீங்க கருத்து கணிப்பு முடிவு? ராஜஸ்தான்ல கருத்து கணிப்பு முடிவு சொல்வது பாஜகவுக்கு 24 இடங்கள் அப்படின்றது. இதுல பல கூறுகளாக பார்க்க முடியும். அவங்க பல மெத்தடாலஜி மூலமாக மக்கள் மனநிலையை அறிய முற்படுறாங்க. அதுல சிவப்பிரியன் சொன்னது இப்ப மாநிலம், சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது மார்ஜின் ரொம்ப குறைவாக இருக்கு. ஆனா நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடக்குது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு 2 முறை அந்த ஆன்டி இன்கும்பன்சி எல்லாம் சேர்த்துதான் அவங்க களத்துக்கு வராங்க. ஆனாலும் பாஜகவுக்கு தான் சாதகமாக இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவு சொல்வதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? இதுல 2019 ஜெனரல் எலெக்ஷன்ஸ்ல, லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல பிஜேபி செக்யூர் பண்ணது 59. அடுத்து 2023 அசம்பிளி எலெக்ஷன்ல பிஜேபி செக்யூர் பண்றது 41, அரௌண்ட் 42 அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இப்போ பிரெடிக்ஷன் 61 அப்படின்றது ஆயிருக்கு. காங்கிரஸ் மோடி லீடர்ஷிப்புக்கு ஆக வர்றதா அப்படி புரிஞ்சுக்கலாம். மோடி லீடர்ஷிப் தான் இத கொண்டு சேர்க்குது அப்படின்றதுல எந்த அளவுக்கு உடன்படுறதுன்னு தெரியல. லோக்கல் லெவல்ல சங் பரிவார் கேங் பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரியாலிட்டி. அங்க 4 மேஜர் கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க, ஜாட், ராஜ்புத்ஸ், மீனாஸ், அப்புறம் குஜார்ஸ். இப்போ இந்த 4 கம்யூனிட்டிஸுக்கும் நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டோக்கனிசம் பயன்படுத்துறாங்க. அந்த டோக்கனிசத்தினுடைய வெளிப்பாடு ராஜஸ்தான்ல எப்படி வருது அப்படின்னா, இது போக அவங்களுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய அப்பர் ஹேண்டான அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் அங்க அவங்க கையில இருக்குது. இப்போ சிஎம் ஒரு ஷர்மா, ஒரு பிராமின் கொடுக்குறாங்க. டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா ஒரு ஓபிசி, ஒரு எஸ்சி, ஸ்பீக்கரா ஒரு எஸ்டி. இப்படி ஒரு டோக்கன் சிஸ்டத்தை அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த டோக்கன் சிஸ்டம் தான் அவங்கள இவ்வளவு தூரம் சஸ்டெயின் ஆக வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த டோக்கன் சிஸ்டம் நீண்ட காலம் நீடிக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல.
ஏன்னா 2019 ஜெனரல் எலெக்ஷனை விட அசம்பிளி எலெக்ஷன்ல பெரிய அளவுக்கு ஓட்டு குறைஞ்சிருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது அசம்பிளி, அது வந்து லோக்சபா. அதனால மக்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் மாறும் அப்படின்றது வந்து ஒரு பொதுவான தமிழ்நாட்டு கண்ணோட்டம். பட் ஆனா சார் சொன்னது போல அங்க வந்து நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ வந்து ரொம்ப முக்கியம், தேசிய பாதுகாப்பு முக்கியம். அவங்களுடைய கன்சர்ன் வந்து என்றைக்குமே வந்து ஒரு தேசிய கண்ணோட்டத்திலானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்ற பட்சத்துல இப்ப தொடர்ந்து இப்ப போனது 2019 வந்து இவங்க எதெல்லாம் வந்து நேஷனல் செக்யூரிட்டி கன்சர்னா சொன்னாங்களோ அது எல்லாமே பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கக்கூடிய இன்சிடென்ட்டா சத்யபால் மாலிக் வெளியே வந்து பேசியிருக்காரு. புல்வாமால வந்து நான் வந்து கிரவுண்ட்ல போக வேண்டாம்னு சொன்னேன், ஆனா அதை தாண்டி கிரவுண்ட்ல போனாங்க, நடந்திருக்கு அப்படின்றது. இப்போ இது வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பெரிய சிஏபிஎஃப், அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மக்கள் மத்தியில பரவி இருக்கிறது. இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த தடவை 61 அப்படின்ற அந்த நம்பர் வந்து எவ்வளவு சாத்தியம்னு தெரியல. பட் இன்னொரு விஷயம், நம்ம என்றைக்குமே மறக்க கூடாத ஒரு விஷயம், பெர்சன்டேஜ் வெர்சஸ் ஓட் சீட்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்ப்ரோபோர்ஷனாலிட்டி இருக்கிறது. இத வந்து எஸ்வி குரேஷி எழுதி இருக்கக்கூடிய புத்தகத்துல வந்து ஒரு டேட்டா கொடுத்திருக்காரு. 2009 காங்கிரஸ் 28% ஓட்டு வைத்து 206 இடங்கள் ஜெயித்தது. பிஜேபி 18% ஓட்டோடு 116 இடம். அதுவே 2014 வரும் பொழுது 19% வச்சிருந்த காங்கிரஸ் 44 இடங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. 31% வச்சிருந்த பிஜேபி 272 மாறுது. சோ higher percentage does not mean higher vote, higher seats. ரகுராம், இந்த சிக்கல் இருக்கா? நீங்க வந்து பர்சன்டேஜ சீட்டா கன்வெர்ட் பண்றப்ப தவறுகள் நிகழலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கருத்து கணிப்பு எடுத்தவர் நீங்க, அதனால எங்களை பொறுத்த மட்டும் நாங்க 89 ஒரு கூட்டணி வந்து 171 சீட்டு ஜெயிக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அவங்க 172 சீட்டு ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டில். 96 ஒரு கூட்டணி 220 சீட்டு ஜெயிக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அவங்க 220 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. இப்போ சமீபத்தில் 2021 நடந்த எலெக்ஷன்ல ஒரு கூட்டணி 158 சீட்டு ஜெயிக்கும்னு அவங்க அவ்வளவு சீட்டு தான் ஜெயிச்சது. ஓகே, அதுக்கப்புறம் வந்துச்சு நினைக்கிறேன். எங்க ஃபார்முலா பொறுத்து மட்டும் வேலிட் தாங்க. ஆனா அவர் சொன்னது ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் அவர் சொன்னதுக்கு, இப்போ ஓட் பர்சன்டேஜ் மட்டும் இல்லைங்க, ரன்னர் அப்க்கு வின்னருக்கு நடுவுல இருக்க கேப் இருக்குங்களா, பெரிய அந்த கேப்பும் முக்கியங்க. இப்போ பிஜேபிக்கு 270 சீட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் காங்கிரஸ்க்கு இருந்த கேப் வைடன் ஆயிருக்கு. அதனால அவங்க 270 சீட்டு வாங்க முடிஞ்சது. சரி, ஓகே, சிவபிரியன் சுருக்கமா சொல்லுங்க. அதாவது இந்திரகுமார் சொன்னாங்க, இது வந்து லோக்சபாக்கும் அசம்பிளிக்கும் மாறி போடுவாங்கங்கிறது தமிழ்நாட்டில இருந்து எடுத்துக்கொண்ட பாடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி இல்ல, ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேஷ்ல 2018 ஆண்டு டிசம்பர்ல காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்க பிஜேபியை பெருமளவுல 2019 ஜெயிக்க வைக்கிறாங்க. பெரிய அளவுக்கு இருந்தது. மத்திய பிரதேஷ்ல ஒரு சீட்டு தான், கமல்நாத்துடைய மகன் மட்டும்தான் ஜெயிக்கிறார். ராஜஸ்தான்ல அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவருடைய மகன் தோற்கிறாரு. பேசலாம். கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம், 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.